கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ண கோவத்துல அவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நான் அங்க இருந்த கம்பியால அவன் தலையில அடிச்சுட்டு ஓடி வந்துட்டேன். ஆனா துரையை எரிச்சு கொலை பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. அப்படின்னா இதை யார் பண்ணிருப்பாங்க? அப்படின்னா துரையை நான் ஃபாலோ பண்ணும்போது என்ன யாரோ ஃபாலோ பண்ணிருக்காங்க. துரையை ஜெயில இருந்து திட்டம் போட்டு வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அந்த பிரச்சனைக்கு அப்புறம் நான் அவனை பார்க்கவே இல்லை. இப்ப நான் அவனை கொலை பண்ணிட்டேன்னு சொல்லி போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க. என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியலையே. உங்களுக்கு ஒன்றும் ஆகல இல்ல? இல்ல சார். யோ கான்ஸ்டபிள், அக்யூஸ்ட் கிட்ட எவனா வந்து நின்னு பேசிக்கிட்டு இருக்கா? என்னையா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க நீ? சார் யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? உங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க கூடாது. முதல்ல வாங்க இந்த பக்கம். சார், என் பேர் ஆதி. பாரதி என்னோட ஆபீஸ்ல தான் வேலை பார்க்கறாங்க. என் வீட்டில் தான் தங்கி இருக்காங்க. அவங்கள ஜாமீன்ல எடுக்கிறதுக்காக நான் வக்கீலை கூட்டிட்டு வந்திருக்கேன். இன்ஸ்பெக்டர், என் பேர் செல்வம். நான் தான் இந்த கேஸ்ல இவங்களுக்கு ஜாமீன் வாங்க வந்திருக்கேன். இங்க பாருங்க சார், இவங்கள நாங்க அரெஸ்ட் பண்ணிருக்க கேஸ்ல ஜாமீன்லாம் கொடுக்க முடியாது. இவங்கள நேரா கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு. என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஏன் அவங்கள ஜாமீன்ல எடுக்க முடியாது? ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு எங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு சார். சார், அந்த சட்டம்லாம் எங்களுக்கும் தெரியும். ஆனா இவங்க தான் அந்த கொலையை பண்ணினாங்கன்னு ஸ்ட்ராங்கான மோட்டிவும் அதுக்கான எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணிருக்கோம் சார். அதனாலதான் அவங்கள ஜாமீன்ல விட முடியாதுன்னு சொல்றேன். காலையில அவங்கள கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண போறோம். எதுவா இருந்தாலும் நீங்க கோர்ட்ல பாத்துக்குங்க. நீங்க எதுக்காக பாட்டி குழந்தைங்கன்னு எல்லாரும் இங்க கூட்டிட்டு வந்திருக்க? அண்ணே, நான் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேனே, குழந்தைக்கு கேட்கல. அம்மாவை பார்த்தே ஆகணும்னு ஒரே அழுகண்ணே. அதுக்காக இங்கே கூட்டு வருவியா? என்ன பண்ணி வச்சிருக்க தவக்கலை? இங்க இருக்கிற நிலைமை புரியாம இப்படியா பண்ணுவ? என்ன தவக்கலை? தம்பி, குழந்தைங்க 2 பேரும் பாரதிய போலீஸ்காரங்க கூட்டிட்டு வந்ததுல இருந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. அம்மாவை பார்த்தே ஆகணும்னு ரொம்ப அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழுக்கு இப்பதான் உடம்பு சரியில்லாம போய் என்னென்னவோ நடந்துருச்சு. வேற வழி இல்லாம தான் நானும் தவக்கலையும் குழந்தைங்களை இங்க கூட்டிட்டு வர வேண்டியதாயிடுச்சு. நான் அம்மாவை உடனே பார்க்கணும். அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். அம்மா இல்லைன்னா நான் இங்க இருந்து வரமாட்டேன். எனக்கு அம்மா வேணும். முடியாது மேடம். இந்த குழந்தைகளை சமாதானப்படுத்தி வெளியே அனுப்புற வழியை பாருங்க. சரிங்க சார். தமிழ், தமிழ், நீ பெரிய பொண்ணு தானே. நீ அம்மாவை நம்புறல்ல? அம்மா கண்டிப்பா இங்க இருந்து சீக்கிரமா வெளியே வந்துருவேன். நீங்க இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்து நின்னு அழுது பிரச்சனையெல்லாம் பண்ண கூடாது. நீங்க 2 பேரும் இப்படி அழறத பார்த்தா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நான் சொல்றத கேட்டு நீ அப்பா, தம்பி, பாட்டியெல்லாம் கூப்பிட்டு வீட்டுக்கு போ. இந்த அம்மா மேல நம்பிக்கை இருக்குல்ல? ப்ளீஸ் தமிழ், கிளம்புமா. ஆதித்யா, நீ குட் பாய் தானே? என்ன சொன்னாலும் கேப்பல்ல? நீங்க 2 பேரும் நான் என்ன சொன்னாலும் கேப்பேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க. 2 பேரும் உடனே இங்க இருந்து கிளம்பணும். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி நீங்க 2 பேரும் தைரியமா இருக்கணும். இப்ப கிளம்புங்க, சரியா? சரிம்மா. கண்டிப்பா அம்மா சீக்கிரம் வந்துருவேன். போங்க. ஆதி சார், கூட்டிட்டு போங்க. என்ன பாரதி, இப்படி ஆயிடுச்சேம்மா. இந்த குழந்தைங்க ஒண்ணு விட்டு இருக்க மாட்டாங்களேம்மா. நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? பாட்டி, இப்ப எதுவும் தப்பா நடந்து போயிடல. நான் வருவேன். நீங்க முதல்ல பசங்களை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்புங்க. போங்க. வாங்க. வா தமிழ். போ தமிழ்.
ஆமா போலாம். ஓ என்னம்மா சொல்ற? ஒண்ணுமே புரியல. ஓ, பேப்பர் பென் வேணுமா? ஆ. பாத்துமா. அப்பா, நான் இவ்வளோ நாளில் உங்ககிட்ட அது வேணும் இது வேணும்னு